2014ஆம் ஆண்டில் மொரக்காகந்த கழுகங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதிகளில் வாழ்ந்து வந்த மக்கள் மாத்தளை புதிய லக்கல நகரில் மீள்குடியேற்றப்பட்டனர். லக்கல புதிய நகர மக்கள் சுமார் 10 ஆண்டுகளாக தங்களுக்கு தேவையான நீர் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மக்களின் சுத்தமான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 2016ஆம் ஆண்டில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் நிலவும் சூழ்நிலை காரணமாக நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய முடியாமல் போனது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதற்காக 5000 ரூபாய் மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. 21 கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள சுமார் 6800 குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெறுகின்றனர். வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. අපි ජලාශ ව්‍යාපෘතියක් හදන්න යනකොට நாம் ஒரு நீர்த்தேக்க திட்டத்தை நிர்மாணிக்கும் போது நீர்த்தேக்கத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். எமது பார்வை நீர்த்தேக்கத்தின் மீதே இருந்தது. அங்கிருந்து இடம்பெயர்வதால் ஏற்படும் சிரமங்களுக்கு இழப்பீடு செலுத்த வேண்டிய தங்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் இழக்கப் போகும் மக்களை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அதுதான் நம் நாட்டில் உள்ள பிரச்சினை. அதனால்தான் அக்காலத்தில் அந்த மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் எழுந்து நின்றோம். மக்கள் நீர் கேட்டு இந்த மக்கள் கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருப்பார்கள். கடிதங்கள் எழுதியிருக்க வேண்டும். கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கும். நாங்கள் பிரதேச செயலாளரை சந்தித்திருப்போம். நாங்கள் மகாவலி அதிகாரிகளை சந்தித்திருப்போம். பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்போம். அந்த போராட்டத்தின் மூலமே உரிமைகள் பெறப்படுகின்றன. மொரக்காகந்த நீர்த்தேக்கத்திற்காக தங்கள் தியாகங்களை செய்த மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக நாம் நடத்திய போராட்டம், அந்த இழப்பீட்டு முறை, நாம் பெற்றுத்தந்த இழப்பீடு இன்னும் 20 அல்லது 25 ஆண்டுகளில் கூட அதற்கான தொகையை நம்மால் தொடர்ந்து செலுத்த முடியும் என்ற அளவில் அமைந்துள்ளது. நாம் இதனை திறந்த போது மக்களின் வீடுகளுக்கு நீர் தேவைப்பட்டது. திறந்து 5 ஆண்டுகள் சென்றதன் பின்னர் தான் வீடுகளில் நீர் குழாய்கள் பொருத்தப்படுமானால் அப்படியான திறப்பு விழாக்களில் வேலையில்லை. எனவே இந்த லக்கல நீர் திட்டம் நம் அனைவருக்கும் பல்லாயிரக்கணக்கான பாடங்களை கற்றுக் கொடுத்த ஒரு திட்டம் என்று நான் நினைக்கிறேன். இது மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இந்த திட்டத்தினூடாக இன்று முதல் நாளாந்தம் 4000 கனமீட்டர் நீர் விநியோகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.